வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன். இது உங்கள் சேனல். உங்களை வரவேற்கிறோம். கண்டினியூ டு வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டோடெஸ்க், AutoCAD எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர்ஸ் அவங்களாம் AutoCAD எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா AutoCADனா பார்த்தீங்கன்னா சிவிலும் ப்ளஸ் மெக்கானிக்கல் இவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிருக்காங்க. பட் என்னன்னா நம்ம எலக்ட்ரிக்கலும் யூஸ் பண்ணலாம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டும் யூஸ் பண்ணலாம், ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்டும் யூஸ் பண்ணலாம். அதுவை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ எலக்ட்ரிக்கல்னால் எதுக்கு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் எதுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அவங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இல்லை, நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு பாருங்கள். ஏன்னா டிசைன் இன்ஜினியர் தான் என்னன்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்கை பற்றி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அது டோட்டலாக என்ன டிசைன் இன்ஜினியர் பற்றி சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் இன்ஜினியர்ஸ் AutoCAD சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஆட்டோடெஸ்க், AutoCAD அது நான் ஒரு டெபினிஷனாக என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் AutoCAD எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். அபவுட் AutoCAD. ஓகேங்களா? About AutoCAD என்னன்னா, AutoCAD is a 2D drafting and annotation software. அப்போ AutoCAD இருக்கு. அப்போ ரெண்டுல எது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். AutoDeskங்கிறது பார்த்தீங்கன்னா கம்பெனி. சரிங்களா? எப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பைக் வாங்குறோம்னா பைக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே பைக்கை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலை யூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிராண்டை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்லியிருப்பேன், இப்போ பிராண்டு வேற, மாடல் வேற. இப்போ பிராண்டுங்கிற பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்க். இப்போ ஒரு சின்ன இதுவே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளில். இப்போ ஹீரோ இருக்கு, அதே மாதிரி ஹோண்டா இருக்கு, அப்போ ராயல் என்ஃபீல்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அப்போ ஹீரோவில் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா ஹோண்டாவில் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா யமகாவில் எடுத்துக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ யமகாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா யமகாங்கிற பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்க். ஓகேங்களா? அதில் AutoCAD என்னன்னா யமகாவில் என்னென்ன மாடல் இருக்குது, எபிஜெட் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா R1 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேசினோ, ஸ்கூட்டி டைப். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு மாடலாக வருது பார்த்தீங்கன்னா அதுதான் AutoCAD. அப்போ ஆட்டோடெஸ்க் பிராண்டு, அவங்களோட மாடல் தான் AutoCAD. அப்போ ரெண்டுமே புரிஞ்சுங்களா? எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா 2D டிராஃப்டிங் அண்ட் அனோடேஷன் சாஃப்ட்வேர். 2D டிராஃப்டிங் என்னன்னா, இப்போ நல்லா கொஞ்சம், இப்போ ஒரு ரூம் இருக்குன்னா ஒரு 10க்கு 10 ரூம் இருக்கு. அந்த 10க்கு 10 ரூமுக்குள்ள எத்தனை லைட் வருது? சரிங்களா? அப்போ அதே மாதிரியே ஒரு 10க்கு 10 ரூம் ஒரு 10 ஃப்ளோரில் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் டாப்பில் பார்த்து ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் தனித்தனியாக எடுத்து எங்கெங்கே லைட் வருது, எங்கெங்கே ஃபேன் வருது, எங்கெங்கே எம்சிபி வருது, எங்கெங்கே சுவிட்ச் வருதுன்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் போட்டு கொடுக்குறது தான் 2D டிராஃப்டிங் ஒர்க். சரிங்களா? ஏன்னா 2 டைமென்ஷனில் ட்ராப் பண்ணுறது தான் 2D டிராஃப்டிங். அப்போ அது ட்ராப் பண்ணியாச்சு. அப்போ அனோட்டேஷன் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு 10 ஃப்ளோர் இருக்குன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தனியாக ஒரு டிராயிங்கை அவுட்புட்டாக எடுத்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தனியாக டிராயிங்கை ட்ராப் பண்ணி அது பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோருக்கு ட்ராப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதுதான் அனோட்டேஷன். அது பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனில் எடுப்போம், லென்த்து வித்து. சரிங்களா? ஃப்ரண்ட் வியூ தனியாக, டாப் வியூ தனியாக, அந்த மாதிரி ஒவ்வொரு வியூவாக எடுத்துக்கொண்டாதான் தான் அனோட்டேஷன். இதுக்கு தான் நம்ம AutoCAD யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஆட்டோடெஸ்க் பிராண்டு, அவங்களோட மாடல். இது என்னன்னா 2022 என்னன்னா ரிலீஸ் பண்ண இயர். சரிங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெர்ஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு இதுலேயே பார்த்தீங்கன்னா எபிஜெட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன் இருக்குது. 2.0, 3.0 அந்த மாதிரி வெர்ஷன் மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா AutoCADோட வெர்ஷன் 2022. இப்போ இதோட கம்பெனி ஆட்டோடெஸ்க். இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரி பார்த்தீங்கன்னா USA, நம்ம இந்தியா மாதிரி. ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா, நம்ம தமிழ்நாடு மாதிரி. அதே மாதிரி ரிலீஸ் இயர் 1982 தான் முதல் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இதை தான் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்க் AutoCADல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு. 2 டைமென்ஷனல் டிராயிங் 2D இருக்கு, 2 டைமென்ஷனல் டிராயிங் அசம்பிள் இருக்கு, ஐசோமெட்ரிக் டிராயிங், 3 டைமென்ஷனல் டிராயிங் 3D இருக்கு, 3 டைமென்ஷனல் டிராயிங் அசம்பிள் இருக்கு, டிராஃப்டிங். இதுதான் 6 டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு AutoCAD யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் AutoCAD ஓப்பன் அந்த மாதிரி இந்த மாதிரி டிராயிங் எலக்ட்ரிக்கல் லே அவுட். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் லேஅவுட்னா சர்க்கியூட் மாதிரி. ஓகேங்களா? ஃப்ரண்ட்ல பார்த்து சர்க்கியூட் மாதிரி கொண்டுட்டு வரதா, அதுக்கான லேஅவுட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு AutoCAD யூஸ் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேனல் கண்ட்ரோல் போர்டு. இது PCB இருக்கும். இது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும்னா, நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்என்எல்ல அவங்க செக் பண்ணுவாங்க, டெலிஃபோன் செக் பண்ணுவாங்க. அப்போ அதில் ஒரு போர்டு மாதிரி இருக்கும். அந்த போர்டு ஃப்ரண்டில் பார்த்தா எப்படி இருக்குமோ இந்த மாதிரி இருக்கும். ஒரு சிஸ்டத்தை நீங்கள் கழட்டிங்கன்னா ஃப்ரண்டில் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பேனல் கண்ட்ரோல் போர்டை நம்ம சர்க்கியூட்டாக கொண்டு ட்ராப் பண்ணுறோம். அதுதான்
பேனல் கண்ட்ரோல் போர்டு, அதுக்கு AutoCAD யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் லைட்டிங். பவர் அண்ட் லைட்டிங்னா பவர்னா நமக்கு தெரியும், இது கரண்ட். லைட்டிங்னா அந்த லைட்டுக்கான பவர் சப்ளை பண்ணுறதான் லைட்டிங் ஒர்க். சரிங்களா, அதுதான் வீட்டுக்குள்ளே நம்ம பார்க்குறது, இதுக்கு யூஸ் பண்ணோம். இதேனா ஹவுசிங் எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட். ஹவுசிங்னா வீடு, ஒரு ரூமுக்குள்ளே என்னென்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க் வரும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் லைட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு பல்பு. அப்போ 2 லைட் யூஸ் பண்ணோம்னா அது எங்கேருந்து வருது, அப்போ சுவிட்சிலேருந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க, அந்த சுவிட்சுக்கு எங்கேருந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு சர்க்கியூட்டாக ட்ராப் பண்ணி கொண்டுகிட்டு வரணும், அது வந்து AutoCADல ட்ராப் பண்ணணும். இது வந்து டாப்பிலேருந்து ட்ராப் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா P&ID. இது என்னன்னா பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிராயிங். இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் வந்து இதை எலக்ட்ரிக்கலை விட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் கோர்ஸ். நான் இங்கே ஷார்ட்டாக சொல்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஒரு பைப்பு வச்சு அதில் வந்து ஆயிலோ கேஸோ வாட்டரோ இந்த மாதிரி சப்ளை பண்ணியில் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளுக்கு தேவைப்படாது. அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி வால்வை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவோம், அதுக்கான டிராயிங்கை ட்ரா பண்ணுவோம். பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிராயிங், அதுதான் நம்ம AutoCADல ட்ரா பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் லே அவுட். வீட்டுக்குள்ளே பைப்பிங், இப்போ நம்ம ஒரு கிச்சனே எடுத்துக்கோங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேசன் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு ஆர்ஓ வச்சுருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்குள்ளே சிங்கில் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸெட்டில் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டேப்பில் வரும். அப்போ டாப்பில் வந்து பார்த்தா எங்கே வாட்டர் ஃப்ளோ ஆகுது, அதுக்கான பைப்பிங் லேஅவுட் நம்ம ட்ரா பண்ணி காமிக்கணும். அந்த ஒர்க்கு நம்ம AutoCADல பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் டயக்ராம். சர்க்கியூட் வந்து பார்த்துருப்பீங்க, 3-வே ரெக்டிஃபயர், 4-வே ரெக்டிஃபயர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், அதே மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது டைப். அந்த மாதிரி அதுவே லே அவுட்டாக ஒரு சர்க்கியூட் டயக்ராமாக கொண்டு வரதுக்கு வந்து AutoCAD யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங் லேஅவுட். பிளம்பிங் என்னன்னா, இப்போ நான் பைப்பிங் சொல்லியிருப்பேன், இப்போ வந்து ஒரு பைப்பிங் இன்னொரு பைப்பிங்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து யூ கிளாம்பு எல் கிளாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணோம். அப்போ அந்த மாதிரி கொண்டு வரது தான் பிளம்பிங் லேஅவுட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி இன்ஸ்டாலேஷன். அப்போ சிசிடிவி இன்ஸ்டாலேஷனுக்கு ஒயரிங் கனெக்ஷன் தேவைப்படும், அதே மாதிரி பைப்பு கனெக்ஷன் தேவைப்படும். எப்படின்னா பைப்புக்குள்ளே ஒயரை கொண்டு வரக்கு சேஃப்டியாக கொண்டு வரக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஒர்க் ஸ்டேஷன்லேருந்து ரூட்டருக்கு போயிட்டு அதுலேருந்து நெட்ஒர்க்லேருந்து ஒவ்வொரு சிசிடிவியாக ஒயரிங் கனெக்ஷன் கொண்டு வரக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம் AutoCAD. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஐசோமெட்ரிக். ஐசோமெட்ரிக் பார்த்தீங்கன்னா ரைட்லேயும் வரையணும், லெஃப்ட்லேயும் வரையணும், டாப்லேயும் வரையணும், 3 விலையும் ட்ரா பண்ணி ஒரு 3D மாடலாக கொண்டுட்டு வரோம். இது வந்து ஐசோமெட்ரிக். தேர்டு என்னன்னா 2Dயா ட்ரா பண்ணி 2 டைமென்ஷன் ட்ரா பண்ணி அதை 3Dயா கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி அதை அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஒரு 3D ஆப்ஜெக்டாக கொண்டு வரலாம், அதுதான் மாடலிங் ஒர்க்கு. அதே மாதிரி தான் இந்த ஒர்க்கும். இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் வால்வ் இந்த மாதிரி ஃப்ரண்டில் 2Dயில் வரைஞ்சிட்டு அது அப்படியே கன்வெர்ட் பண்ணுது. 2 டைமென்ஷன் வந்து 3 டைமென்ஷனாக கன்வெர்ட் பண்ணுவேன். ஐசோமெட்ரிக் என்னன்னா 3 டைமென்ஷன் ட்ராப் பண்ணணும், இல்லை அதான் இதுக்கு அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட். இதுவும் மாடலிங் ஒர்க் தான். இந்த மாதிரி வால்வாக கிரிப்பேன், இதெல்லாம் நம்ம ட்ரா பண்ணது தான். AutoCADல எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதுவும் மாடலிங் ஒர்க் தான். வால்வு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு மாடலாக கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம AutoCAD யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம AutoCAD வந்து யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம AutoCADக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். சரிங்களா, எப்படி நம்ம டிராயிங் ட்ரா பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ், ஓகேங்களா, எலக்ட்ரிக்கலில் என்னென்ன சிம்பிள்ஸு யூஸ் பண்ணுறாங்க, எக்ஸாம்பிளுக்கு ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், டயோடு, டிரான்சிஸ்டர், இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பாருங்கள். சரிங்களா, மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.